என்னங்க ஓட்டெல்லாம் போட்டாச்சா? நானும் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியில இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஒரு கூத்து பாத்தீங்களா நீங்க? அப்பா எலெக்ஷன் வர வரையும் பார்த்தா எலெக்ஷன் நாளன்னைக்கோ பெரிய கூத்து அடிச்சானுங்க. அன்னைக்கு தானே மெயினான நாள். அன்னைக்கு கூத்தடிக்காம பின்ன வேற என்னைக்கு கூத்தடிக்கிறது? ட்ரெஸ் கோடு என்ன, ஒரு பக்கம் புலம்பல் என்ன, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இரிட்டேட்டான ஒரு விஷயம். எனக்கு மட்டும் தான் அந்த ட்ரெஸ் கோட் இரிட்டேட் ஆனிச்சா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. வெள்ளை சட்டை இந்த காக்கி பேண்ட் போட்டு வந்தா இவங்க விஜய் மாச காட்டுறாங்களாமா? ஆமா, அதோட கெத்த காட்டுறாங்க. நம்ம டிவிக்கே அப்படின்ற ஒரு மாஸ், அதாவது அவங்களுக்கு இப்போ வரைக்குமே புரியல ரசிகர்கள்லாம் வந்து ஓட்டா மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு ட்ரெஸ் கோட் போட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து அவங்க டிவி கேக் போட போறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள சார்பில் அவங்களோட ரசிகர்கள்லாம் இத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ இந்த அண்ணாவே உங்களுக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தா ஸ்கூல் பசங்க பண்ற மாதிரி இல்ல. இந்த ஆமா, அந்த முக்கியமா அந்த வேலண்டைன்ஸ் டே அதுவெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரெட் கலர் போட்டா அக்செப்டட், பிளாக் கலர் போட்டா ரிஜெக்டட். அந்த மாதிரி வந்து இந்த ட்ரெஸ் கோட் போட்டா என்னப்பா, இந்த ட்ரெஸ் கோட் போட்டா என்ன, இந்த ட்ரெஸ் கோட் போட்டா விஜய்க்கு ஓட்டு போட வந்திருக்காங்க. முதல்ல காட்டணும் அந்த விஜய்க்கு தான் ஓட்டு போட வரான்னு சொல்லி சுடுங்க. அது அவங்க ஒரு ஆர்வ குளர்ல இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். பாருங்க, அஜித்தும் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்துட்டாரு, இவரே போட்டு வந்துட்டாரு. ஒரு பொருளைய கலை போட்டாங்க. அஜித்தே வந்து அஜித் அந்த மனசு ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டு அவர் பாட்டு முறைச்சிட்டு வந்தாரு, முறைச்சிட்டே போயிட்டாரு. இல்ல இவனுக்கு வந்து ஒரு பொருளைய கலை போட்டாங்க. அஜித்தே வந்து விஜய் ஃபேன் தான், நீங்க ஏன் வந்து இப்படிலாம் பண்றீங்க, நம்ம வந்து எவ்வளவு அடிச்சுட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல். இப்படின்னா பூத்ல உட்காந்து பாருங்க, நீங்க எத்தனை பேர் வந்து ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் போட்டு போயிருக்கானுங்க, நோட்ல எழுது அத்தனை ஓட்டு எடுக்காங்க வரணும். அப்படி வரலன்னா அது டிஎம்கே சதி. இதுதான் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஏதோ ஒரு மணிக்குள்ள வந்து இந்த கும்பல் எல்லாம் வந்து எல்லாம் ஜெர்னலிஸ்ட் ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. எப்படின்னா இந்த தாவேக்காவோட குரூப்ல ஆஃப்டர்நூன் 1 மணிக்குள்ள போயிட்டு எப்படின்னா ஓட்ட போட்டுருங்க, அந்த டைம்ல தான் நீங்க பீக்ல எல்லாருமே ஓட்டு போடணும் டிவி கேக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கும் சரி என்ன அவ்வளவு, அதாவது இவங்க அரசியல் கட்சி புதுமை பண்ண போறாங்க போல, மக்களை வந்து சுறுசுறுப்பாக சொல்றான்னு நினைச்சோம். பார்த்தா அது பின்னாடி அவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை போல. 1 மணிக்குள்ள எல்லா பசங்களையும் போய் ஓட்டு போட வச்சுட்டா அன்னைக்கு எலெக்ஷன் வந்து எண்ணுவாங்கல்ல, ஓட்டு எண்ணும் போது அப்ப விஜய் தான் முன்னிலையில இருப்பாரு. தொடர்ந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து இவங்க முன்னாடி ஓட்டு போட்டதால முன்னாடி இருப்பாரு. இப்ப ஈவினிங்கா என்ன ஆகும்னா அப்படியே அவரோட ஓட்டு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க மேல்நாள்னா, பாருங்க நம்ம தளபதி மதியானம் 1 மணி நேரம் நம்ம கவுண்ட் பண்ணும் போது அப்படியே முன்னிலையே இருந்தாரு, ஆஃப்டர்நூன் மேல அப்படியே சரிஞ்சிருச்சு, ஏதோ பண்ணிட்டா டிஎம்கே காரன். இதுதான் உங்களோட பிளானே, 1 மணிக்குள்ள ஓட்டு. அப்ப அவங்களுக்கே தெரியுது ஜெயிக்க மாட்டாங்க, சோ அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. இது மட்டும் இல்ல, ஒருவேளை விஜய் தோத்துட்டா அதுக்கு என்ன பண்ணணும், ஒருவேளை சரி ஒருவேளை தளபதி ஜெயிச்சிருவாரு, ஒருவேளை விஜய் தோத்துட்டா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இப்பயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா, என்ன உங்களை வந்து மக்கள் தவறி விட்டுட்டாங்க, நாங்க கண்டிப்பா உங்களை அடுத்த தேர்தல வந்து ஜெயிக்க வச்சிருவோம், இது எங்களுக்கு தான் பெரிய இழப்பு, மக்கள் உங்களை புரிஞ்சுக்கவே இல்ல, இப்படி இதை கொண்டு போகுது. அவர் வந்து மக்கள் எதனால தேர்ந்தெடுக்கல அதெல்லாம் இல்ல, மக்கள் அவர் இறந்துட்டாங்க, இது ஒரு பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு, இப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்டும் போயிட்டு இருக்கு. சரியான ரெடி பண்றாங்கப்பா இந்த மாதிரிலாம், இதெல்லாம் ரெடியா இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதாவது ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஏதாவது விதத்துல டிஎம்கே அடிக்கிறது தான் அவங்க வேலையா இருக்க போகுது. இன்ஸ்டாவை சரி எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலும் ஒரே ஒப்பாரி, என்ன ஓட்டு போடவில்லை டிஎம்கே சதி, ஓட்டு போடவில்லை. இது என்ன நீங்க பாத்தீங்க? இது வந்து 2 விதமாவே பேசலாம், அவங்க மேலயும் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசலாம், ஆனா உள்ள இல்லத்துல அங்கடி வேலை நடந்துட்டு இருக்கணும் தெரியாம இருக்கலாம். இன்னும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நீ போறது 6 மணிக்கு பூத்து க்ளோஸ் பண்ணிடுவான், அப்ப நீ 6 மணிக்கெல்லாம் போகணும், நீ போறதே பொறுமையா 6:30 மணி 7 மணிக்குன்னு போனா, இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்துச்சு, ஈவினிங் 7 மணிக்கு இந்த அம்மா போயிட்டு கேட்லாம் மூட்டு போய் நிப்பாங்களாம். அண்ணன் உங்களுக்கு நான் ஓட்டு போடணும்னு வந்து என்ன ஓட்டு போட விட மாட்டாங்க, விட்டாதான் என்ன உள்ள விட்டாதான் என்னன்னு சொல்லிட்டு, இது என்னது இது, அதுனா எலெக்ஷன் பூத்தா, அது என்னது உங்க இஷ்டத்துக்கு உள்ள விட்டு. டைமிங் எல்லாருக்குமே பக்காதான். 7 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தாலுமே டைம் முடிஞ்சுன்னு அனுப்பி விட்டுருவாங்க, அதுதான் ரூல்ஸ். இந்த அம்மா வந்து சொல்றாங்க இந்த டிஎம்கே சதின்னு. ஏம்மா நீ லேட்டா ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிட்டு போறதுக்கு அதுக்கும் டிஎம்கே சதி அம்மா என்னம்மா பேசுறீங்க? இன்னொரு பொண்ணு அழுதுட்டே வீடியோ போச்சு, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சரியான சிரிப்பு. ஏண்டா நீ டைமுக்கு போகாம நான் எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் கூட ஃபில் பண்ணிட்டேன், ஆனா என்னால வந்து நீங்க ரெட் டி-ஷர்ட் போட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. எப்படி அழுகுது அந்த பொண்ணு, எனக்கு ஓட்டு போட முடியல எஸ்ஐஆர்ல வந்து. அதான் சொல்லுங்க என்ன சொல்லிருச்சு அந்த பொண்ணு, எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் கூட ஃபில் பண்ணிருந்தேன், ஆனா எனக்கு வந்து என்ன ஓட்டு போட விடல, இதெல்லாம் வந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்க அந்த பிள்ளை. ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல அந்த பொண்ணோட பேர் இல்ல, அந்த முன்னாடியே பார்த்தனா நீ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்ட, ஃபில் பண்ண உனக்கு ஒரு காலம் கொடுத்தாங்க. அந்த கொஞ்சம் எலெக்ஷன் முன்னாடி நாளே வந்து ஃபைனலான
வாக்காளர் பட்டியல் வந்து வெளியாயிடுச்சு. நீ போய் செக் பண்ணுமா இல்லையா, உன் பேர் இருக்கா இல்லையா? இப்ப எஸ்ஐஆர்ன்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவே ஒரு கோல்மாலான விஷயம். எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த எஸ்ஐஆர் பத்தி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், இங்க யாரு தமிழ்நாட்டுல தென் மாநிலங்கள்ல பிஜேபிக்கு ஓட்டு போடாம இருக்காங்களோ அவங்க முக்கியமா சிறுபான்மையினர், அவங்க ஓட்டெல்லாம் வந்து எப்படின்னா நீக்கம் பண்ணணும். ஏதாவது ஒரு காரணம் காட்டுறது, உனக்கு வந்து குடியுரிமை இல்ல, நீ சரியான ஆவணங்களை வச்சுட்டு இல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை காட்டி எப்படின்னா அவங்க தள்ளிடணும். இங்க மெஜாரிட்டி ஓட்டு யாரெல்லாம் பிஜேபி போடுவாங்க, சங்கிகள் எல்லாம் போடுவாங்க, அவங்களோட வாக்குரிமையை மட்டும் அப்படியே வச்சுட்டு அவங்க ஈஸியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து. எனக்கு இப்போ ஒரு டவுட், இப்போ சரி ஓகே, அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஒரு வாக்காளர்கள்லாம் இருக்காங்க, அப்போ அதுல அதாவது ஓட்டு போட முடியாதவங்க அப்படின்ற ஒரு சில ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த மாதிரி வந்து கதறிட்டு இருப்பாங்க. நம்மள அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன இருக்கு? அது அவங்க யாரு கேட்கணுமோ அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப இது யாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஃபுல் எடுத்து யாரு பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு. தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? பிஜேபி கையில இருக்கு. அட பாவீங்களா, இதுக்குதான் நம்ம முதல் காலத்துல இருந்தே போராடணும். எஸ்ஐஆர் வேணாம், இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்க. இப்ப நான் சரியான டேட்டா தெரியல, லட்சக்கணக்கில் வந்து தமிழகத்துல வாக்காளர்கள் குறைக்கப்பட்டிருக்காங்க இந்த வாட்டி. சோ இவ்வளவு விஷயம் நடக்க போகுதுதான் சொல்லி இவ்வளவு போராட்டங்கள் நீங்க பண்ணாங்க. அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணாங்க? இவ்வளவு போராட்டம் பண்ணியும் வந்து ஒரு வேஸ்டா தான் போச்சு. எப்படி இருந்தாலும் சுத்தி புத்தி போட்டா அங்குதான் வருது அப்படின்ற மாதிரி. ஆமா, இப்ப பிஜேபி கேட்க மாட்டானுங்க, இதை வந்து ஓட்டு போட மாட்டாங்க. என்ன ஓட்டர் லிஸ்ட்ல வந்து என் பேரு எப்படி கேட்பாங்க? ஸ்டாலின் வீட்டுல கொஞ்சம் பண்றாரா, 18 வயசு பசங்க எல்லாம் கொடுங்க, நான் ஓட்டர்ல வந்து அடிச்சு போட்டுங்க, அவர் என்ன பண்றாரா? இப்ப பிஜேபி பார்த்து கேட்க மாட்டாங்க. இதுதான் முன்னாடியே சொன்னாங்க. போராட்டம் பண்ணும்போது இவங்க என்ன பேசினாங்கன்னா, சும்மா பாருங்க திமுக இந்த எஸ்ஐஆர் வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க, பிஜேபி எதிர்த்து பண்றான்னு. இதுக்குதான் போராடினது. அதோட உண்மையான இது விஷயம் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகல. இப்போ வந்து நிறைய பேர் தெரிய வந்திருக்கும் அந்த எஸ்ஐஆர்னால என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது. அந்த எஸ்ஐஆர் இல்லாம இருந்தாலுமே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து வராங்க, அவங்களும் இந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணாம இப்போ வந்துட்டு போட விட மாட்டாங்க டிவி சாதி லட்சக்கணக்கான செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதேதான் சொல்றாங்க. நிறைய ஃபன் வந்து பூத்ல நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த டிவிக்கு வேட்பாளர், திருப்பத்தூர் வேட்பாளர், அவர் பாத்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்டே இல்லாம போயிட்டு நான் ஓட்டு போறேன்னு விடுங்கன்னா பேபேன் உள்ள முடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்றது அப்படின்ற. ஆமா, இது கூட விடுங்க. இன்னொரு ஒரு ஹைலைட்டான ஃபன் என்ன பாத்தீங்கன்னா, மையே எப்படினாலும் யாருக்காலும் ஒரு சில டைம்ல அலையும், சில டைம் சில பேருக்கு அலையாது, சில பேருக்கு வசக்கணக்கா கூட இருக்கும். அவங்க தொடச்சிட்டா, ஆனா போட்ட உடனே கொஞ்சம் நேரம் நம்ம தொடச்சிட்டா அடைஞ்சிரும். அந்த மாதிரி தான் தெரியல. சரி, அது மாதிரி அலைஞ்சிரும். அதுல வந்து டிவிகே வேட்பாளர் ஒருத்தர் மை போட்டது வந்து உடனே அலைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இது நம்ம டவுட் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீ இப்ப எதுக்கு அழைச்சு பாத்துருக்க, இன்னொரு ரோட்டு போடலாம், நீ கொஞ்சம் அழைச்சிட்டு இருக்கியா? யாருக்குமே தெரியாது. நம்மளா இது அழிய கூடாதுடா, இது தேய்க்க கூட கூடாது, நம்ம போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில கேங்லாம் இருக்காங்க. நீ வந்து ஓட்டு போட்டு வந்து தரத்தான் தேய்க்கிறனா, நீ எதுக்கு தேய்க்கிற? அப்போ உன்னோட பின்னாடி இருக்க விஷயம் என்ன? இப்பதான் உட்காந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. இங்க பின்னாடி என்னென்ன கெமிக்கல் எல்லாம் இருக்கு, அது ஏன் உடனே வந்து அலையுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? அதாவது தமிழக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பரவாயில்ல, அரசியல் புதுமை கட்சி தான். சரி, இது கூட விடுங்க. ஒரு சின்னர் சைடு பார்த்தனா விஜய்க்குமே கேட்பார்ல, ஏன் மூஞ்சி கோட்டு போடுங்க, இந்த 234 வேட்பாளர்களும் நீங்க மறந்துருங்க, விஜய் மூஞ்சிக்கு தான் நீங்க போட போறீங்கன்னு சொல்வாரு. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பூத்துல போயிட்டு, விஜய் போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஏங்க அந்த பட்டன்ல விஜய் போட்டோவே இல்லைங்க, எப்படிங்க இருக்கும் விஜய் போட்டோ? அந்த தொகுதியில எந்த வேட்பாளர் நிக்கிறாரோ அந்த சின்னம் அதுதானே இருக்கும். விஜய் போட்டோ இல்லன்னு சொல்லி சண்டை போட்டுருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஐக்கியூ லெவல் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. இதுல பத்தா குறைக்கு இந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா இந்த அடிச்சு பட்டனே உடச்சு விட்டுருப்பானுங்களா, அதெல்லாம் வேற ஏதோ போட்டோ வேற எடுத்து போட்டுருந்தாங்க. என்ன மாதிரியான ஒரு வேலையா இருக்கு. சரி, அப்போ அந்த பட்டன் உடைச்சிட்டானுங்க. யார் அந்த ஓட்டை எல்லாம் போட்டது? உங்க டிவிகே பசங்க தானே போட்டாங்க. அந்த பட்டன் உடைக்கிற அளவுக்கு போட்டிருப்பானுங்க. நம்ம பின்னாடி வரவங்க இந்த ஓட்டு போடணுமேன்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு இவங்களே போத நிறைய ஃபன் செக்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பூத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி பசங்களை உட்கார வச்சுட்டு வந்தாங்க. ஆமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் யாருமே இல்ல. பெரும்பாலான தொகுதியில நீங்க சொல்லலாம் இங்க இருந்தாங்க தெரியாம பேசாதன்னு சொல்லிங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் அந்த தொகுதியில பூத் ஏஜென்ட் யாருமே. இதுக்கு இந்த வடிவேல் காமெடி எல்லாம் வேற வச்சு போட்டுருந்தாங்க. அந்த ஒரு பூத்ல வந்து ஒரு 4 குட்டி பசங்க பேன் நின்று பாத்துன்னு இருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா? அதாவது காட்டுறாரு அவரு, இங்க ஏடிஎம்கே இவ்வளவு பேர் இருக்காங்க, டிஎம்கே இவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க டிவிக்கல யாருக்கான 2 பசங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த லட்சத்துல இருக்காங்க. அதுக்கு திரிஷாக்காக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவல்ல போட்டிருந்தாங்க. வர வச்சது என்ன மாதிரி எல்லாம் வர வச்சிருந்தாங்க? என்ன தளபதியா, இளைய தலைவர், இளைய தலைவியா, தலைவர் இளைய தலைவர். திரிஷாக்காவை நீங்க எதுக்கு இளைய தலைவர்னு சொல்றீங்க? வேற எதுக்கு சொல்லுவாங்க?
சொல்லுவாங்க. கட்சியில வந்து அடுத்த துணை முதலமைச்சருக்கோ இல்ல பொதுச் செயலாளர் பதவிக்கோ ஏத்துட்டாங்க. இதுலயும் பாருங்களேன் ஒரு கன்ஃபர்மேஷன். அவங்க ஓட்டு போட்டு போயிட்டு அவங்க போஸ்ட் ஒண்ணு போட்டாங்க பாருங்க. போஸ்ட்ல என்ன சாங், அஞ்சனரு வில்லு ஹரிச்சந்திர சொல்லு. ஆனா அந்த அம்மாவுக்கு மனசாட்சி இல்லம்மா. நம்ம வந்து விஜய் பத்தி பேசணும். ஆல்ரெடி உன்னை வச்சு விஜய் எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க, உங்களை வச்சா எவ்வளவு கெட்ட பேரு. எதுக்கு நீங்க மேலும் மேலும் ஹிண்ட் குடுக்குறீங்க? கன்ஃபர்மேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் போனதே 2 பேரும் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன். அது ஒரு ஹிண்ட். அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. சரி அதோட விட்டாச்சு. மறுபடியும் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா இது யாருக்கு? ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் யாருக்கே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருக்காங்க. சரி தொடர்ந்து பாக்கலாம்னா நிறைய ஃபன் இருந்துச்சு நேத்து. எதுக்காக வீடியோ போடுறோம், எதனால வீடியோ போடுறோம் எதுவுமே தெரியாது. ஆனா தயவு செஞ்சு உங்க வீட்டுல ஒரு விஜய் ரசிகர் இருந்தா, உங்க வீட்டுல ஒரு விஜயும் இருந்தா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அவ மனசை புண்படுத்துற மாதிரி எதுவுமே பேசாதீங்க. அது வந்து மே 4ஆம் தேதிக்கு தான் வந்து அந்த மாதிரி சில சம்பவம். அதுக்குதான் சொல்றோம், மனசை புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க. முக்கியமா தற்கொலைன்ற வார்த்தை அவங்ககிட்ட பயன்படுத்திக்காதீங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து அது மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.